தீர்க்கதரிசியின் மரணம். அவன் போஜனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து போகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையில் நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்துக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடைக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கை பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம்பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. அவர்கள் தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனை வஞ்சித்து விடுகிறான். தேவனுடைய மனுஷனும் கிழவனான தீர்க்கதரிசியும் பந்தியிலே உட்கார்ந்திருக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய மனுஷனோ பந்தியை விட்டு உடனே எழுந்து விடவில்லை. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் அவன் போஜனம் பண்ணுகிறான். தேவனுடைய மனுஷன் போஜனம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து குடைக்கிறான். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன கிழவனான தீர்க்கதரிசியே அவனுக்கு பிரயாண உதவிகளையும் செய்கிறான். கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனிடத்தில், உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். தேவனுடைய மனுஷனுக்கு எப்போது மரணம் வரும் என்பது இந்த செய்தியை சொன்ன கிழவனுக்கு தெரியாது. இந்த செய்தியை கேட்ட தேவனுடைய மனுஷனுக்கும் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை சீக்கிரத்தில் நிறைவேறாது என்று நினைத்து கிழவனும் தேவனுடைய மனுஷனும் இருமாப்பாய் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அவன் மீது உடனே வருகிறது. தேவனுடைய மனுஷன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போடுகிறது. அவன் பிரேதம் வழியிலே கிடக்கிறது. கழுதை அதன் அண்டையில் நிற்கிறது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நிற்கிறது. தேவனுடைய மனுஷன் கழுதையின் மேல் ஏறிப்போனான். சிங்கமோ தேவனுடைய மனுஷனை மாத்திரமே கொன்று போடுகிறது. ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போடுகிறது. இந்த சிங்கம் தேவனுடைய மனுஷனை மட்டுமே கொன்று போடுகிறது. ஆனால் அவனை புசிக்கவில்லை. தேவனுடைய மனுஷன் ஏறி வந்த கழுதை அங்கேயே இருக்கிறது. சிங்கமும் அந்த பிரேத தண்டையிலும் அந்த கழுதையின் அண்டையிலும் நிற்கிறது. சிங்கம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிக்கு இந்த செய்தி வந்தபோது
அவன் தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை தன்னுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறான். கர்த்தர் தேவனுடைய மனுஷனிடத்தில், நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று சொல்லி இருந்தார். தேவனுடைய மனுஷனோ யெரொபெயாமின் அரண்மனையில் போஜனம் பண்ணுவதை விட கிழவனான தீர்க்கதரிசியின் வீட்டிலே போஜனம் பண்ணுவது தனக்கு பாதுகாப்பானது என்று நினைத்திருக்கலாம். கர்த்தரோ அப்பம் புசிக்கக்கூடாது என்றும் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்றும் தீர்மானமாக கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் தெளிவாக பேசும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நூதனமான விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் தேடக்கூடாது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். தம்முடைய ஜனம் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புறஜாதியார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஜனமோ அவருக்கு விசேஷித்தவர்களாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் பாவம் செய்யும் போது அவர்களுடைய பாவங்கள் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் அவன் மீது வரும். மனுஷனுடைய சுய புத்தியோ சுய ஞானமோ சுயபலமோ கர்த்தருடைய கோபத்தில் இருந்து அவனை பாதுகாக்காது. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே மனுஷனுக்கு ஞானம். ஒருவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் அவன் உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் வகித்தாலும் அவன் கர்த்தருக்கு மிகவும் அருகாமையில் இருந்தாலும் அவன் மனுஷருக்கு ஏராளமான தான தர்மங்களை செய்திருந்தாலும் அவன் மனுஷர் மத்தியிலே நற்பெயர் எடுத்திருந்தாலும் அவன் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனுடைய கோபம் அவன் மீது வரும். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கிழவனான தீர்க்கதரிசியின் வீட்டிலே பந்தியில் அமர்ந்து அப்பம் புசிக்கிறான், தண்ணீர் குடிக்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டாலும் அந்த கோபத்திற்கு மத்தியிலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய மனுஷனை ஒரு சிங்கம் கொன்று போடுகிறது, ஆனாலும் அந்த சிங்கம் அவனுடைய சரீரத்தை பீறி போடவில்லை. செத்துப்போன தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை அந்த சிங்கம் தின்று போடவில்லை. அவனுடைய பிரேதம் வழியில் கிடைக்கிறது. அவனுடைய பிரேத தண்டையில் கழுதை நிற்கிறது. சிங்கம் அந்த கழுதையை கொல்லவில்லை. அந்த வழியே மனுஷர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த சிங்கம் அவர்களை கொன்று போடவில்லை. தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுப்பதற்கு கிழவனான தீர்க்கதரிசி அங்கே வருகிறான். அந்த சிங்கம் கிழவனை கொல்லவில்லை. தேவனுடைய மனுஷனின் பிரேதம் வழியிலே கிடைக்கிறது. கழுதை அதன் அண்டையிலே நிற்கிறது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நிற்கிறது. அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொல்லுகிறார்கள். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை யெரொபெயாமுக்கு அறிவிக்க வந்தவன். அவன் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்தவன், கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவன். அவன் யெரொபெயாமுக்கு முன்பாக தைரியமாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தவன். ஆனால் அந்த மனுஷன் இப்போது ஒரு குற்றவாளியைப் போல வழியிலே செத்து கிடக்கிறான். தேவனுடைய மனுஷனிடத்தில் பொய் சொல்லி அவனை வஞ்சித்த கிழவனோ செத்து போகாமல் உயிரோடு இருக்கிறான். விக்கிரகங்களை ஆராதிக்கிற யெரொபெயாம் தன்னுடைய அரண்மனையிலே சாகாமல் ஜீவிக்கிறான். அவன் சகல அதிகாரத்தோடும் இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணுகிறான். எல்லோரும் சுகமாய் இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் செத்து போனதற்கான காரணம் தெரியவில்லை. மனுஷர் அனுபவிக்கும் பாடுகளை ஆதாரமாக வைத்து நாம் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. மனுஷர் அனுபவிக்கும் எல்லா பாடுகளுக்கும் அவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே காரணம் என்று ஒட்டுமொத்தமாக தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டிக்கிறார். ஆனாலும் நாம் அனுபவிக்கும் எல்லா பாடுகளும் நம்முடைய பாவங்களுக்கு தண்டனைகளாக வருவதில்லை. பல சமயங்களில் நம்முடைய மாம்சம் மரிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். தேவனுடைய மனுஷன் வழியிலே கிடப்பதை பார்த்த மனுஷர் கிழவனான தீர்க்கதரிசியினிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். தேவனுடைய மனுஷன் செத்து போனதற்கான காரணம் கிழவனான தீர்க்கதரிசிக்கு தெரிந்திருக்கிறது. தேவனுடைய மனுஷனை வழியில் இருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லுகிறான். கிழவனான தீர்க்கதரிசி தன் குமாரரை நோக்கி,
எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்று கேட்கிறான். அவர்கள் சேணம் வைத்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது கிழவன் போய் வழியிலே கிடைக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையையும் சிங்கமும் நிற்கிறதையும் காண்கிறான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷரின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வருகிறான். கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையில் வைக்கிறான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடுகிறார்கள். கிழவனான தீர்க்கதரிசி ஒரு கள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் அவன் தன்னுடைய பிரேதத்தை தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். தேவனுடைய மனுஷனை அடக்கம் பண்ணிய பின்பு கிழவனான தீர்க்கதரிசி தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள் என்று சொல்லுகிறான். தேவனுடைய மனுஷன் செத்துப்போனாலும் அவன் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் செத்துப்போவதில்லை. செத்துப்போவன் கர்த்தருடைய மெய்யான தீர்க்கதரிசி என்பதை கிழவனான தீர்க்கதரிசி அங்கீகரிக்கிறான். தேவனுடைய மனுஷன் யெரொபெயாம் கட்டின பலிபீடத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். தேவனுடைய மனுஷன் பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். தேவனுடைய மனுஷன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை கிழவனான தீர்க்கதரிசியும் அங்கீகரிக்கிறான். கிழவனான தீர்க்கதரிசி தன் குமாரரை நோக்கி, தேவனுடைய மனுஷன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறான். கிழவனான தீர்க்கதரிசியின் எலும்புகள் தேவனுடைய மனுஷனின் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும் போது அவனுடைய எலும்புகளுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது. யோசியா யெரொபெயாம் கட்டின பலிபீடத்தின் மேல் மனுஷருடைய எலும்புகளை சுட்டெரிப்பான். அப்போது கிழவனான தீர்க்கதரிசியின் எலும்புகள் யோசியாவின் கோபத்திற்கு தப்பிக்கும். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவில் இருந்து வந்து நீர் செய்த அந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவில் இருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். 2 ராஜாக்கள் 23:17-18. கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைக்கிறான். அந்த கல்லறையின் மீது தீர்க்கதரிசியை பற்றிய வாசகம் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த கல்லறையில் குறிப்படையாளம் போடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யோசியா தேவனுடைய மனுஷனின் எலும்புகளை சுட்டரிக்காமல் விட்டுவிடுகிறான். கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறான். யெரொபெயாமோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. பலிபீடம் வெடித்த போதும் யெரொபெயாமின் கை மரத்து போன போதும் அவனுடைய மனதிலே சிறிது மாற்றம் உண்டாயிற்று. ஆனால் அந்த மாற்றம் நிலைக்கவில்லை. அவன் சீக்கிரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறான். இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்குகிறான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணுகிறான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியராகிறார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதமண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. யெரொபெயாம் இன்னும் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறான். தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறான். தேவனுடைய மனுஷன் எச்சரித்தும் அவன் திருந்தவில்லை. பல அற்புதங்களை யெரொபெயாம் தன் கண்களால் பார்த்தும் அவன் மெய்யான கர்த்தரிடத்தில் திரும்பாமல் விக்கிரக ஆராதனையில் தொடர்ந்து நிற்கிறான். யெரொபெயாமின் பாவம் அவனையும் அவன் வீட்டாரையும் அழித்து போடுகிறது. கர்த்தருடைய கோபத்தினால் யெரொபெயாம் கட்டின பலிபீடம் வெடித்தது. அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போயிற்று. யெரொபெயாமோ வெடித்து சிதறிய பலிபீடத்தை மறுபடியும் கட்டுகிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமாக துணிகரமாய் பாவம் செய்கிறான்.
யெரொபெயாம் விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டுவது மாத்திரமல்ல, அவைகளின் மீது மறுபடியும் தூபம் காட்டுகிறான். யெரொபெயாம் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புவதற்கு அவனுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டாயிற்று. கர்த்தர் அவனை திருத்துவதற்கும் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் அநேக அடையாளங்களை காண்பித்தார். ஆனால் யெரொபெயாம் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் காண்பித்த அடையாளங்களை பார்த்து மனம் திரும்பவும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவருடைய கிருபையுள்ள இரக்கங்களும் யெரொபெயாமின் மனதை மாற்றவில்லை. யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை நிறுவி அவற்றோடு ஐக்கியமாகி விடுகிறான்.